ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் உரையாடல் பை முதலீட்டுக்களம். இன்னைக்கு நாம 2 வித்தியாசமான சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க கூட பேச போறோம். இந்த கான்வர்சேஷன் இதுல என்ன ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னாக்கா, அவங்க வித்தியாசமானவங்க, இந்த உரையாடல் வித்தியாசமான, இது நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கப்புள்ஸ் கான்வர்சேஷன். அதை இங்கே நல்ல வெதரில் கொடைக்கானலில் பண்ண போகிறோம். மழை வரக்கூடாது, இருட்டுறதுக்குள்ளே முடிக்கணும். ஸோ லெட்ஸ் கோ ஸ்ட்ரைட் அண்ட் ஐல் இன்ட்ரடியூஸ் யூ த 2 guests. ஃபர்ஸ்ட் ராகேஷ் ரகுநாதன். அவர் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒருத்தர். அவரே சொல்லட்டும் அவரை பற்றி. தேங்க்யூ ஷாம். நான் வந்து யூஎஸ்ல வந்து MBA மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் படித்து முடிச்சுட்டு கனெக்டிகட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் டியாஜியோ குரூப். இட்ஸ் அ பெவரேஜ் ஆல்கோஹால் கம்பெனி அங்கே அமெரிக்காவில். அங்கே ஐ வாஸ் ஒர்க்கிங் மார்க்கெட்டிங், அனலைசிங் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், என்னென்ன விதமான ஆல்கோஹால் ட்ரெண்ட்ஸ் இப்போ என்னெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கோ இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போவே ஒரு 15 years முன்னாடியே வந்து we were analyzing all those details. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு, பட் எனக்கு வந்து ஃபுட்டில் எப்போவுமே வந்து ஒரு ஆர்வம் உண்டு. சின்ன வயசுலேருந்தே கிச்சனில் இருந்து சமைச்சு அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் பை சிப்போட்லே. சிப்போட்லே வந்து Chipotle is my favorite company. Yes. It's a QSR Mexican food concept. ஸோ அதை வச்சு அது மாதிரி ஒன்று எப்படியாவது வந்து ஒரு இந்தியன் ட்விஸ்டோட பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் பேக். ஐ காட் இன் டு இட். ஐ லான்ச்ட் 2010 வந்து பேட்டர் ஆப்னு ஒரு வெஞ்சர் ஒன்று ஆரம்பித்தேன். இது வந்து எப்படின்னா, ஆட்டோ ரிக்ஷாஸ் மாதிரி கியாஸ்க்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் சென்ட்ரலைஸ் கிச்சன்லேருந்து திங்ஸ் பண்ணி போயிடும். வி டைட் அப் வித் குவைட் அ ஃபியூ ஆஃப் த ரீட்டைல் அவுட்லெட்ஸ், பெட்ரோலியம் அவுட்லெட்ஸ், அந்த மாதிரி 25 square feet ஸ்பேஸில் 1 person கேன் மேனேஜ் இட். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். பண்ணி அங்கே ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தி ரேப்ஸ், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆடட் கலர்ஸோ எதுவுமே கிடையாது. அங்கேயே சுட பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுத்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும், சாஸ் எல்லாம் அங்கே ரெடி பண்ணி வந்துடும். they will make it there in front of you and they'll பேட்டர் ஆப்ல நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பணம் அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க? நீங்களே உங்க ஓன் இன்கம் அல்லது உங்க பணத்தை போட்டீங்களா, இல்ல உங்க ஃபேமிலியோட பணத்தை போட்டீங்களா, இல்ல இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேட்டர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஃபேமிலியிலேருந்து தான் வந்து பணம் போட்டது. அதுக்கப்புறம் we had some of the institutions also lending money. ஸோ இதில் வந்து முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐ ரேன் இட் ஃபார் அபவுட் 6 வருஷம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 லட்சம் வரைக்கும் இன்ஃபியூஸ் பண்ணியிருப்போம் கேபிட்டல்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட at any given point of time ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து ஒரு 15-18 அவுட்லெட் இருந்தது அக்ராஸ். இன்றைய காலகட்டத்தில் 50 லட்சம் வச்சுட்டு ஒரு 18 அவுட்லெட் பண்றதுங்கிறது யாருமே திங்க் பண்ணாத ஒரு விஷயம். என்ன ரீசன்னா, இன்னைக்கு எல்லாரும் சீல தான் பேசுறாங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணனா. ஸோ இது அழகான ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸா இருக்கு. பட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து நிறைய people who want to get into the food industry என்கிட்ட வந்து மென்டர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, one thing I tell them, being passionate about food is very different from running a food business. இப்போ எனக்கு வந்து very passionate about food. எனக்கு வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸோ, ஒரு 5-star ஹோட்டல்ஸோ, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் பண்ணுறதோ, இல்லை மெனு டிசைன் பண்ணுறது, மீல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து this is something that I really really enjoy. But அங்கே when I did Pater app, I assumed இந்த பிளெஷர்லாம் எனக்கு அதில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். whereas it was more about man management, it was about marketing, finance, supply, எல்லாம் supply chain, logistics, இது எல்லாம் இருந்தது. I'm not saying so. என்னை பொறுத்த வரைக்கும் Pater app was my real life MBA experience. Not the MBA. Not the MBA. Okay. You know, this is a case study for me. You know, like you asked me what I learned from that. It cannot be a one man show. Okay. ஒருத்தர் ஒரு பிசினஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதுவும் இப்போ இந்த காலகட்டாயத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா, you need to have a great team.
ஒருத்தர் ஒரு காம்ப்ளிமெண்டிங் ஆஸ்பெக்ட் ஸ்கில் இருந்தாதான் யூல் பி ஏபிள் டு, பிகாஸ் ஃபைனான்ஸ் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரே டைம்ல வந்து எல்லாம் நம்ம மேல வரும்போது அந்த டைம்ல ஐ ஆக்சுவலி லாஸ்ட் மை ஃபோக்கஸ் இன் ஃபுட். It was more about running a business. So what I learned from that is you need to have great teamwork, you need to learn to delegate. Okay. So நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து you decided to move on. Okay. When you decided to move on, என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க அடுத்தது? அந்த முடிவு எப்படி உங்களுக்கு வந்தது? When I decided to move on, எனக்கு ஆக்சுவலா அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து all I knew was food. ஏதாவது அதுல பண்ணணும். அதாவது இந்த மைக்கேல் மதன காமராஜன் டயலாக் மாதிரி எனக்கு தெரிஞ்சது சமய கெட்டு புகை வரது குட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதுதான், இப்பவும் தெரிஞ்சது அதுதான். பட் அஃப்கோர்ஸ் ஐவ் யூஸ்ட் இட் இன் வேரியஸ் வேஸ் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட். பட் என்ன பண்ணலான்ற போது தான் மை வைஃப் செட், வை டோன்ட் யூ டிராவல், யூனோ, நீ எப்போ பாரு வந்து ஃபுட் டாக்குமெண்ட் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி இருக்கும்போது வை டோன்ட் யூ கோ டிராவல் அண்ட் see what it leads you on. Right, you know, you've lost that love for food because of this food business that you ran. So enna vera innum endha vidathila vandu thiruppi you can connect with it. Okay, is something. So that's when I traveled. Poi oru oorukkum poi and oorla irukra பாரம்பரியமான உணவுகள் என்ன, அதை எப்படி பண்றாங்க, அது எப்படி உருவாச்சு, அதோட பாரம்பரியம். நான் அவனோட ஒரு வீடியோ பார்த்தேன், ஐ அம் ஷூர் நீங்க எல்லாரும் அதை போய் பார்க்கணும், யூடியூப்ல இருக்கும் எங்கேயாவது. காஞ்சிபுரத்தில் போய் அந்த காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இட் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் வீடியோ. உடனே சாப்பிடணும்னு வேற தோணும். எனிவே கோ ஹெட். ஸோ அந்த மாதிரி நான் ஐ ஸ்டார்டட் டாக்குமெண்டிங் தட். அப்போ டாக்குமெண்ட் பண்ணும்போது தான் வந்து தேவர் டிவி சேனல்ஸ் தட் அப்ரோச் மீ அண்ட் தே செட், ஏன்னா ஒரு டைமில் நான் அமெரிக்காலாம் போகிறதுக்கு முன்னாடி டிவியில் சும்மா அந்த குக்கரி ஷோ மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ தே செட் திருப்பி குக்கரி ஷோ பண்ணலாமா, ஏன்னா அந்த நியூஸ் 7 தமிழ் வாஸ் ஜஸ்ட் அபவுட் லான்ச்சிங் தட். ஐ செட் வேண்டாம், லெட்ஸ் டூ அ ஃபுட் அண்ட் ட்ராவல் ஷோ. ஏன்னா நம்ம ஊரோட பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்னன்றது இப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா அது பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூட தெரியாது. காஞ்சிபுரம் இட்லி வந்து இப்போ இட் இஸ் ஃபேமஸ், பட் நான் இது பண்ணும்போது கிட்டத்தட்ட 11 வருஷம் முன்னாடி அங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவனுக்கு வந்து இது ஒரு கோவில் பிரசாதம்ன்றது தெரியாது. இப்போ அந்த ஊர்ல இன்னொரு வேற ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிற வந்து ஒரு ஃபேமஸ் ஐட்டம் என்ன, ஸ்வீட் என்னன்றது தெரியாது. ஸோ ஐ புட் த ஸ்பாட்லைட் ஆன் தீஸ் கஸ்டோடியன்ஸ். So what did you call your travel the name of the show? It was called Sutralam Suvikalam. Okay. எந்த சேனல் பண்ணீங்க? News 7 தமிழ்ல. News 7ல பண்ணீங்க. Okay. Many 2015 I think. அதுக்கு அப்புறம் என்ன? 2000 அதுக்கப்புறம். ஸோ பை தென் ஐ ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் நேம் இன் த சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்பேஸ். ஸோ ஓகே, இவன் வந்து ஏன்னா ஐ ஸ்டார்டட் டூயிங் தீமேட்டிக் ஒர்க் ஷாப்ஸ். என்னோட கோவில் பிரசாதம் பற்றி நான் நிறைய பண்ணுவேன், தஞ்சாவூர் பற்றின உணவுகள், அந்த மாதிரி நிறைய இது ஃபியூ திங்ஸ் தட் ஐ டேபிள்ட் ஆன். ஐ டிட் சம்திங் கால் culinary holidays. வேற ஒரு செலக்ட் குரூப் ஆஃப் ஒரு 8-10 பேர் வந்து என்னோட, ஏன்னா நிறைய பேர் நான் அந்த பிளாக் என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, நீ மாத்திரம் இந்த ஊருக்குலாம் போறியே, கூட்டின்னு போக மாட்டியா? So I said, why not? You know, you're trying to figure out what you can do. You have the time, you also have the luxury at that point of time to travel and, you know, figure out what it is. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அந்த culinary holidays பண்ணேன். தென் ஐ யூஸ் டு டூ தீஸ் பாப்அப் எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஹோட்டல்ஸ். அந்த மாதிரி பண்ணி தென் தேவர் நேஷனல் டெலிவிஷன் சேனல்ஸ் தட் ரீச்ட் அவுட் and said one of my first shows on one channel, it was part of the Z network. Dakshin Diaries nu oru show onnu. Eppdina oru we picked about 11 episodes, 11 temples across South India, in Kerala, Karnataka, Tamil Nadu. அந்த மாதிரி ஒரு கோவிலும் ஒரு எபிசோடும் வந்து அந்த ஒரு கோவில் ஆரம்பிக்கும். அந்த கோவிலோட ஃபுட், அந்த பிரசாதம் இப்போ ஒரு பாசுரம், சின்ஸ் ஐ கேன் ஆல்சோ சிங், அங்க பாடி எல்லாம் பண்ணுவீங்க, அந்த ஒரு கல்ச்சுரல் கனெக்ட் கொண்டு வந்துட்டு. பட் ஃப்ரம் தேர் வீல் ஆல்சோ மூவ் டு சம்திங் வெரி வெரி யங். அந்த ஊர்ல வந்து இப்போ ஒரு ஆக்டிவிஸ்ட் யாரு இருக்கா, அவங்க கிட்ட பேசுறது. அப்புறம் இன்னும் வேற வாட் ஆர் தி அதர் கைண்ட்ஸ் ஆஃப் fun, cool things that also happen in the city, but still very culturally rooted to that particular town. இந்த மாதிரி. ஸோ ஒரு ஹெவியான கான்செப்ட்ல ஆரம்பிச்சு இட் வில் மூவ் டு சம்திங் வெரி வெரி ஃபன், யங் அண்ட் குவர்க்கி. ஸோ தட் வாஸ் தி ஐடியா ஆஃப் தட் ஷோ. தட் டிட் வெரி வெல். இட் காட் செவரல் அவார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜி நெட்வொர்க்குக்கே வந்து நான் ஒரு 2-3 ஷோஸ் பண்ணியிருக்கேன். 100% சவுத் இந்தியன் ஒன்று பண்ணேன். இது ஏன்னா இட்ஸ் ஆஸ் ட்ரூ டு த நேம், இட் இஸ் 100% சவுத் இந்தியன். நான் வந்து சவுத் இந்தியன் ட்ரெஸ் போட்டு I will be talking in Hindi, which will be a fully instructional cookery show. அது ஒன்று. அப்புறம் ஹைவே ட்ரீம்ஸ்னு ஒரு பண்ணேன். இது எப்படின்னா எக்ஸ்ப்ளோரிங்
the length and breadth of Tamil Nadu in a car. Okay. Carliye poi, you know, you just understand. And then the most recent one is one of the judges on MasterChef. தமிழ் மாஸ்டர் ஷெஃப் India, தமிழ் ஷோல Yes. இது எத்தனை சீசன் பண்ணிருக்கீங்க இப்போ? ஒரு சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ நீங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ்ல முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, தோ யுவர் பேஷனட் அபவுட் ஃபுட். அப்புறம் ஃபுட்டை பத்தி பேஷனேட்டா என்னெல்லாம் பண்ண முடியுன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஐ திங்க் இந்த பீரியட்லயா 8-9 வருஷம் ஆயிடுச்சு இதை பண்ணி. இப்போ மறுபடியும் பிசினஸ்ல ஒரு கனெக்ட் உங்களுக்கு வந்துதா? மறுபடியும் பிசினஸோட சேர்ந்து ஃபுட்ல ஏதாவது பண்ணணும்னு நீங்க பண்றீங்களா? அந்த ரோல் ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் அப் ஆயிருக்கா? அது ஏதாவது நீங்க பண்றீங்களா? நிறைய ஆர் யூ அசோசியேட்டட் வித் எனி பிராண்ட்ஸ் ஆர் யூ ஹெல்பிங் பீப்புள் கலினேட்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஃபைனான்சியல் சைட் லைஃப்க்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வருவோம் ஸ்லோவா. ஓகே. எனக்கு வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு நல்ல பிரசன்ஸ் இருக்கிறதுனால, அக்ராஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால நிறைய பிராண்ட்ஸ் வில் அப்ரோச். And இது வந்து this is a conscious decision that I made when I started my career in food, that I will not go down the path of an influencer. ஏன்னா இன்னைக்கு வந்து இமெயில் இன்பாக்ஸை திறந்தா ஒரு 10 இமெயில் இருக்கும். காசு வாங்கிட்டு ஏதோ நல்லா என்ன வேணா பண்ணலாம். நான் எனக்கும் அது பிடிக்காது. சுற்றலாம் சுவைக்கலாம் நான் பண்ணும்போது எனக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் வில் ரைட் சேயிங், நான் உனக்கு ஒரு எபிசோடுக்கு வந்து உனக்கு 40,000 தரேன், 50,000 தரேன், எங்களுக்கு வந்து கவரேஜ் பண்ண. நெவர். I will never sell my soul. It is very, very, very clear. Okay. Right? So, அந்த மாதிரி அந்த பிராண்ட்ஸுக்கு வந்து fundamentally where I believe in the product, where I know I can share it with my family, with my son, I will endorse that product when I'm involved right from the product development. Very good. So, it's not like இது பண்ணது நீ வந்து endorse பண்ணுனா. So, passion did meet some businesses. 100%. As recent as இப்போ I work very closely with the main founding team of Sweetkaram Coffee. I take care of the product development, brand endorsement, as a culinary and cultural ambassador of Sweetkaram. So you're Coffee. back to business and working with the team. Very much. Something which earlier yes you felt was probably missing. It's almost like it's come a full circle. வந்துட்டு. Yes. So இப்போ பணம் நம்ம லைஃப்ல எவ்வளவு முக்கியம்ன்றது you know, you come from a business family, you've seen the best of times, you've seen the toughest of times, எல்லாம் you have weathered. இப்போ நமக்குன்னு பணத்தை பார்க்கும்போது என்ன பண்ணலாம், ஹவு டு கிரியேட் மணி ஃபார் அவர் செல்ஸ், இந்த தாட் உனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு ஹவு டிட் இட் grow on you? எப்படி, how did you experience this? Tell me. So about money. உனக்குன்னு இவ்வளவு பணம் இருக்கணும், டு லிவ் இவ்வளவு பணம் இருக்கணும், டு லிவ் வெல் இவ்வளவு பணம் இருக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் இருக்கணும், இந்த மாதிரி சில தாட்ஸ் வரும்ல, அதை கொஞ்சம் சொல்லு. ஸோ பேட்டர் ஆப் பண்ணிருந்த வரைக்கும் இட் வாஸ் என்டையர்லி பூட் ஸ்ட்ராப்ட் இல்லையா. ஸோ அதில் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் யூனோ லைக் த லைஃப் ஆஃப் எனி ஆண்டர்பிரனர், யூ வில் சே நான் திருப்பி அதை பிஸ்னஸ்குள்ளேயே போடுறேன். ஸோ இட் வாஸ் வெரி வெரி சார்ட் ஆஃப், ஐ மீன் சொல்கிற மாதிரியே ஒன்றும் இல்லை. அந்த டைமில் வந்து இட் வாஸ் ஒன்லி மை ஒய்ஃப் வாஸ் ரன்னிங் த ஷோ. Interestingly, in the case of most successful entrepreneurs, it will always be one person who brings in steady money, and other person takes all the risk. Yes. Even people who are in careers who go into entrepreneurship, this is the arrangement. Yes. Even those who go late into entrepreneurship, this is the arrangement. நான் நிறைய இடத்துல இதை பார்க்குறேன், இந்த pattern. Yes. No, and it's because you need that feeling of comfort that you can go out. You can, ஏன்னா என்னோடது வந்து இட்ஸ் a creative space. எனக்கு எத்தனையோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஹேவ் அப்ரோச் மீ சேயிங், நீ இந்த பண்றியா, அந்த கேம்பெயின் பண்றியா, எல்லாம் பேசிட்டு இதுக்கு நீ சார்ஜ் பண்ணுவியா அப்படின்னு they asked me. I said, why? Just because cooking is something that people do unconditionally at home and I do it for a fee, how can you even ask this question? நீ வந்து ஃப்ரீயா பில்டிங் கட்டி கொடுப்பியா, இல்லை ஃப்ரீயா ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுப்பியா? இல்லை அந்த மாதிரி தான் ஒரு வேலை. ஸோ I have never done, unless and otherwise I have believed in the cause. I do work for some farmer producing companies where I do it pro bono, but if there is a brand that I'm associated with, I have always put a price tag on it. I've never done things so பணம் வர ஆரம்பிக்குது. Yes. இவ்வளவு பணம் எனக்கு வரணும் per month, நான் I am qualified, I was in US doing a great job, அதுக்கப்புறம் நான் இங்க வந்தேன், என்னால இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், எனக்கு இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னு ஒரு நம்பரை நீங்க டிசைட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. After all these phases of discovery, I'm sure that would have dawned on you sometime. Right. At what age you felt that you should focus on the money for yourself? For myself, I would say when I was at least 35, 36, when I probably had our son. So the thought process of
கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம். See, when your family also when you have a child is when you also tend to think a little bit more seriously. Until then you are like, you know, having fun. You also have a wife who lets you have fun, right? That makes a lot of difference. But to be honest, எனக்கு வந்து இந்த சேவிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏதான எஸ்ஐபிஸ்லையோ இல்லை இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அந்த மாதிரிலாம் போடணும்லாம் வந்து தோணுனது வந்து மச் லேட்டர். It was never, it is not something that occurred to me immediately, and credit to her for that. Okay, good. So இது வரைக்கும் நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். We opened up and listened to his story, which is very fascinating. அவரை பத்தி இன்னும் நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் ராகேஷ் ரகுநாதன் போடுங்க, ட்விட்டர்ல போய் பாருங்க, இன்ஸ்டால பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த எபிசோட் டைம் பத்தாது. எனிவே, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரே சொன்னாரு, நான் லேட்டா தான் பணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன்னு. இப்போ let us ask his driving force பிரீத்தி. ஏன்னா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க இது சொல்றதுக்கு. So let's move to talking to பிரீத்தி. பிரீத்தி, a little bit உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க வளர்ந்தீங்க, என்ன படிச்சீங்க, அதுக்கப்புறம் கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, சொல்லுங்க முதல்ல. So I went to law school straight out of high school. 12th முடிச்சிட்டு நேரா பூனேக்கு ஒரு 5-year கோர்ஸ்க்கு நான் law படிக்க போயிட்டேன். சிம்பியோசிஸா? இல்ல, ILS பூனே. ஓகே. So lawyers nu pathina, my mother is a tax practitioner. Okay. But very early in life, maybe when I was 9 or 10 years old, she gave up her career. Okay. Just to pay more attention to me and my sister. Okay. It's also because my dad had a very busy job. He used to travel for nearly 8 months of the year. I still feel that she had so much more potential. Avanga adu continue panni practice panninda, you know, she would have been a different person today. Okay. So I went to study law straight out of school. And I decided after 5 years that the most sensible thing to do is to come back and practice in Chennai. So, enga family la vandu, while we are encouraged to always go abroad, study, go to an Ivy League, that was always an aspiration. Poningla? Illa, pola. I in fact applied in 2010. I also got through to some very, very premier universities with partial aid. But by the time I'd also met Rakesh. So Rakesh, nee dhaan pa kaaranam Ivy League pogathukku. Okay. Yeah. And my mom was a serious deterring factor. She said, "Ivlo serious you're with Rakesh, I don't think it's the right decision for you to go abroad and pursue a long distance." வீட்ல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. Effectively, adhaan sonanga. My dad was neutral about it. He said, "You should do whatever you want." But I think somewhere a very common sense approach prevailed, because, you know, we are from a typical upper middle class family. You make financial decisions after a lot of thinking. You don't do things in a rash, spontaneous way. So I said, it's not worth giving up whatever little practice I'm trying to build to go abroad and come back. So I worked with a senior practitioner, one Mr. Murari, for over 8 years. I think nariya per in litigation, especially in Chennai, it is a reality that you get paid very little. But for me, somehow, I had a very, very generous senior and mentor. It is thanks to him that I was even able to sustain my legal practice at that time. Our nalla comfortable professional. I mean, an exceptional man who really looked out for everybody who worked with him, and also created a platform where each one of them could become self-sustaining entrepreneurs. He used to encourage that. Our always solver, neenga unga briefs you edukonga, you know, you be independent. உங்க சொந்த கேஸ் நீங்க வாழணும்ன்றது அல்லது எடுத்து பண்ணணும்ன்றது. கண்டிப்பா. Even while he paid you and gave you so much interesting work to work on, அதுக்கு மேல freedom. He used to give you the freedom to pursue whatever you wanted. So avarkitta oru 9 years I trained under him, and that's something that, you know, I always tell young legal professionals, in the profession there's no quick return. எல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்களோ இப்ப இருக்குறவங்க. Exactly. I see young professionals who come into practice ஒரு 3-4 வருஷம் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு they feel that they know enough to be independent. அது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு இன்னைக்கு. Possibly. But I feel, especially in legal practice, that you need a very strong grounding. The first few years literally determine how you shape yourself as a professional. So over 9 years, I was anchored. In fact, he was the person who spoke to me in 2017 along with another colleague of mine. தனியா போங்கன்னு சொல்றது. He said, "நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, why don't you set up a law firm?" And that was the colleague that I had least spoken to throughout my time. Now imagine kuda pannala avar enoda partner-ஆ இருக்க போறாரு. But இவர் பார்த்தாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க. He had the vision which we perhaps didn't have at that time.
So we set up our boutique practice 2016-2017 la, and I can say that it's been a wonderful run for the two of us. ஸோ நீங்க சொன்னீங்க அவரோட வேலை பண்ணும்போதே என் லைஃப் ரன் பண்ற அளவுக்கு எங்களுக்கு நல்ல வருமானம் வர மாதிரி அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நல்ல வருமானம் இருந்தது, நல்ல கம்பெனியன் இருக்கு, சேவிங் இன்வெஸ்டிங் இதை பத்தி நீங்க தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் ரெண்டு பேர்ல. ஓகே, ஸோ அது எப்படி அந்த ஐடியா எப்படி வந்தது? So I think first 3 years after our marriage ரொம்ப அதை பத்திலாம் யோசிக்கல. We used to just spend on going abroad. We used to spend on travel throughout the country, going out for dinners, enjoying ourselves. Happy life, just very carefree. And of course I must mention that we lived with Rakesh's parents, so that also gave us a little bit of extra comfort and financial cushion. comfort. ஏன்னா வாடகை கிடையாது. Correct, exactly. அவங்க வீட்ல இருந்ததனால அந்த ஒரு extra comfort இருந்தது. Around 2015-2016 I started telling him நம்ம ஏதாவது கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சு சோஷியல் யாராவது பெரியவங்க எல்லாம் இதை பண்றியான்னு நச்சு புடிங்கினாங்களா? அதெல்லாம் இல்ல, யாரும் கேட்கல. உங்க ரெண்டு பேரை பார்த்தா ஹாப்பியா இருக்கலாம் இவங்களோட கம்பெனி அப்படின்னு எல்லாரும் உங்களை அப்படியே விட்டாங்க. ஆமா. And I think நிறைய எங்களோட peer groupல maybe a lot of them would have been second, third generation, you know, from business families. So அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய இது இல்ல. This was not really a conversation at the table. But I began to think about it because I read about saving and investing. நம்ம இத பண்ணனும். Exactly. We had crossed 30. I had crossed 30 by then. And I said, I think it's time to get serious about life. So அப்பா கிட்ட கேட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு investment advisor வச்சுதான் in a very small way we started investing. This was around 2016. But seriously, நீங்க பாத்தீங்கன்னா actually it was only with ithought. 2019-2020 la da we started thinking about building a portfolio for the future. We started ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணீங்களா? எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, வந்து பேசிங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு, பட் இவ்வளவு பண்ணணும்னு ஒரு நம்பர் ஏதாவது ஒன்னு மைண்ட்ல வெச்சிருந்தீங்களா பண்ணணும்னு? It was not in terms of numbers, but it was certain specified goals. Let's say my child's education, அதுக்கு இவ்வளவு பணம் போடணும், அதுக்கு இவ்வளவு வேண்டியிருக்கும். Maybe at some point buying our own house. It's and one thing that I want to say is I feel that between me and Rakesh, the gender difference also in the approach to money comes out very clearly. நான் எப்பவுமே ராகேஷ் கிட்ட சொல்லுவேன், மென்னுக்கு வந்து ஒரு they want to acquire assets, they want to acquire more wealth. For women it's financial freedom. Super. It's very empowering to have your own money. இது நீங்க across நீங்க நிறைய பேரோட பழகுறீங்க இல்லையா? இது வந்து across social strata இது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Absolutely. And I tell all my women, juniors, associates, I tell them that whatever it is, don't give up your financial freedom. Excellent. It's very important to be able to exercise choices in life independently. And on the choice, it could be anything. It could be buying yourself a piece of jewelry. It could be supporting your parents. It could be supporting friends. But you must have the power and the means to be able to do that. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கான அதிகாரம் இருக்கணும், அதுக்கான பணம் இருக்கணும், ரெண்டு இருக்கணும். ஓகே, இன்னொருத்தர் சொல்லி நம்ம வந்து கேட்கற மாதிரியோ இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பர்மிஷன் கேட்கற மாதிரியோ இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இதை நாங்க திரும்ப 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 நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதை நீங்க ரொம்ப அழகா வெளியில கொண்டு வந்தீங்க. சரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5-6 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நானும் பார்த்திருக்கேன். லுக்கிங் பேக், இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் நீங்க நினைச்சதை விட அஹெடா அல்லது நீங்க ஃபைனான்சியலா இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கிறது, இஸ் இட் அலைன் டு வாட் நீங்க போகணும்னு நினைச்ச இடமா, அதை விட இன்னும் முன்னாடி போயிட்டீங்களா அல்லது இன்னும் கொஞ்சம் லேக் பின்னாடி இருக்கீங்களா? No, I think we are ahead. You are ahead. I think that's the beauty of investing regularly, இல்லையா? நம்மளுக்கு தெரியாமையே the money builds up quietly without us having to actively make decisions. And when you have a trusted advisor, and I'm somebody who believes in trusting people with professional skills. நான் அதை செகண்ட் கெஸ் பண்ணி நானே படிச்சு அவங்களை கேள்வி கேட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்க கிட்ட விட்டுடணும். It's their responsibility. It is their responsibility. You chose them for a reason and allow them to do their job. So I find that when we started, we couldn't have imagined that we would get where we are today. But நான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல நீங்க இந்த இடம் போக முடியும்னு நான் சொன்னேன்ல. கண்டிப்பா. I told you you can go there. கண்டிப்பா. But I'm happy to learn from you that you are ahead. Okay. Very Definitely. Okay. Without us even realizing. So what does that tell you? அதாவது இந்த ஜர்னி உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. That's very important. I think you need discipline. Financial discipline is very important. At the same time, balance it with
also spending on life. After all, what are we living for if there is no நீங்க joy? அதெல்லாம் ஒன்றும் கட் பண்ணல இல்லை இப்பெல்லாம்? Kandipa. ஓகே, வெரி குட். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் உங்களை பார்த்ததுலேருந்து இவர் எல்லா பணத்தையும் போர்ட்ஃபோலியோலயே போட்டுறாரு சார். See, but I think that, you know, I must now know, ennoda maternal grandparents, they are in some ways my moral role model. Romba kashtapattu they live their life with absolute sincerity and honesty. அவர் எங்க தாத்தா வந்து ஒரு பைசா எக்ஸ்ட்ரா எடுத்துக்க மாட்டார். And அந்த ஒரு meager pensionலயே he lived his life till the very end. He wouldn't even Principled want and to, disciplined. he wouldn't even want to borrow from family, and he had so much self-respect and dignity that came out of that. So those moral values I feel are very strongly instilled in me. So I will never compromise that. But at the same time, I feel that we can enjoy life a little bit, not to demonstrate, not to show off. For your own happiness. For our own pleasure. Okay, very nice. So இப்போ இங்க இருந்து நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கோல் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ என்னோட லைஃப்ல சக்சஸ் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மேல வரும்போது ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அன்ஈஸி. நம்ம நினைச்சதுக்கு மேல நம்ம கிடைச்சிருக்கு. we have got more than probably even we deserved. நான் இப்படி எனக்கு நினைச்சுப்பேன். அப்போ இதை நான் காப்பாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இருக்கிற இடத்த நான் காப்பாத்திக்கணும். அதே போல இங்க வர்றதுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னா இங்க இருந்து நான் அடுத்தது எவ்வளவு தூரம் போக முடியும், என்னோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் இன்னைக்கே ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் என்னை எப்படி உருவாக்கிக்கணும், நான் எப்படி மாறணுங்கிறத நான் திங்க் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா பணமே தேவையில்லைன்ற ஒரு ஸ்டேஜ் வருது இல்ல, அதுதான் டஃபஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எய்ம்லெஸ்ஸாவோ டைரக்ஷன்லெஸ்ஸாவோ ஆயிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த இடத்துல கூட நான் இதை நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோலை வேணும்னே செட் பண்ணிப்பேன். இப்போ நீங்க வந்து இந்த 6 yearsல யூ ஹவ் டன் வெல், யூ ஆர் அஹெட் ஆஃப் வேர் யூ தாட் யூ வுட் பி. இப்போ இந்த பாயிண்ட்ல யுவர் சன் இஸ் ஆல்சோ நவ் growing up இல்லையா? அவனுக்கு இப்போ எவ்வளவு ஏஜ்? He is 8 years old. 8. So another 10 years for him to go to college and then he becomes independent. It's still a long journey. That's right. இப்போ இங்கேருந்து நீங்க எங்க போகணும்னு ஏதாவது புது தாட்ஸ் இந்த கான்டெக்ட்ல, ஏன்னா அப்ப நம்ம பேசினது வேற. கரெக்ட். இன்னைக்கு உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணிருக்கீங்களா மைண்ட்ல? இதுதான் என்னோட ஆஸ்பிரேஷன் ஏதாவது இருக்கா? அல்லது அன்னைக்கே நீங்க ஃப்ரேம் பண்ண ஆஸ்பிரேஷன் இன்னும் are you going on that path? Certainly I would say we are on the same path but with a lot more confidence. I think as you grow older and more senior in my profession, and the confidence vara aramchirum. In the first 10-12 years you are always a little in that tenuous space. Namlala mudima, you know, you're always taught to only respect seniority in the profession, possibly for good reason, because experience teaches you a lot. But on the 15-year mark cross panni, once you know you can sustain, you have a little more confidence in your ability. You know that you can grow yourself as a professional. You could do well for the next 10 years. But I think for me and Rakesh, the first goal is to create enough of a fund for Madhav, our child, to be able to pursue whatever he wants. Studies, profession, whatever. If he wants to be an artist, I hope I can give him the financial freedom to be able to choose that. So, avanukku financial freedom kudukanungreenga. Absolutely. What about yours? With us, I think we need just about enough money to have a decent life. And I think there's always been this dream that we will live in a place like Kodaikanal and do something which is a lot more community-led. And the local community or the work panni or impact create. Both of us have that very basic want to give back to the community. So, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து yes, ரொம்ப சிம்பிளான ஒரு என்ஜாயபிள் லைஃப் வேணும்ங்கறீங்க. அதுதான். சோ அதுக்கு பணம் எவ்வளவு தேவையோ அந்த பணம் தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. Yes, kandipa. Yeah, I would think so. No, and to help build the community around an initiative that can also sustain, right? That is the goal 10 years from now. So உங்களோட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒரு நம்பர் வச்சிருக்கீங்களா மைண்ட்ல? Do you think you already have it? Or you think you still have to think about it? I think thinking of a number scares me, to be honest. இப்போ நீங்க நினைச்ச நம்பர் தாண்டி தானே நீங்க நிக்கிறீங்க. ஏன் பயப்படணும்? Because you always see, I also wanted to say this. There's so much misinformation or maybe too much information online which tells you, 5 years from now, 10 crores means nothing. 10 years from now, 20 crores means nothing. When I read those posts, I get really confused. And that is one major reason why I don't want to think about a number. Those are all marketing hooks.
ஒரு ரீசன்ட் வைராலிட்டி 40 crore மீன்ஸ் நத்திங்னு சொல்லி Exactly. அதெல்லாம் இட்ஸ் மென்ட் டு ஃபூல் பீப்புள். அதெல்லாம் 40 கோடி ஒருத்தனுக்கு நல்லா வாழறதுக்கு தேவையில்லை. ஓகே, ஆல்சோ அதுல வந்து ரொம்ப நம்ம பயந்து ஒரு கோலை நோக்கி நம்ம போக முடியாது. Correct. So this whole influencer social media thing doesn't add value to your life. That's what I feel. I would not pursue my financial goal. Right. இந்த மெத்தட்ல நான் என்னோட எதிர்காலத்தை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அப்படி யோசிக்காதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். Right. பயம் இல்லாம யாரும் நம்ம பயமுறுத்தாம நமக்கே ஒன்னு செய்யணும்னு நினைச்சு அதை நோக்கி போறதா வந்து கரெக்டே வழியே. நான் அதுதான் ஐம் ட்ரைங் டு bring out from your thought process. ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. ஓகே, இப்போ நீங்க பயப்படாத ஒரு நம்பரை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த நம்பரை எப்படி ரீச் பண்ணலாம்னு நீங்க நினைக்கலாம். சப்போஸ் இன்னைக்கு இருக்கிற நம்பர்ல இருந்து நீங்க 10 மடங்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இட்ஸ் அ பிக் நம்பர் இல்லையா? இன்னைக்கு நீங்க 1ல இருக்கீங்கன்னா இங்க இருந்து நீங்க 10க்கு போகணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? Without actually talking numbers, இந்த கான்செப்ட பேசுவோம். உங்ககிட்ட இன்னைக்கு 1 ரூபாய் இருக்கு. கரெக்ட். நீங்க 10 ரூபாய் போகணும் அப்படின்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா. அப்போ அதை நீங்க எப்படி ரீச் பண்ணுவீங்க? See, I don't know if it's limited and narrow, but என்னோட journey or path to that number னு பாத்தீங்கன்னா it is only consistently doing qualitative work that I do as a professional. பணம் நிறைய earn பண்ணனும். அது month after month, year after year, steady-ஆ show up, do your job, get paid well, get paid according to the prevailing market standard. Correct. There is no, it is not a profession where you can suddenly, multiply your wealth 4x or 5x. So professional-ல ஒரு வரக்கூடிய potential பணத்தை முழுசா சம்பாதிக்கணும். கண்டிப்பா. அதுல ஒரு தெளிவான பணத்தை நீங்க சேவ் பண்ணணும். அதை அப்படியே போட்டுட்டு விட்டுறணும். இதான் உங்க ஃபார்முலா. Absolutely. இன்ட்ரெஸ்டிங். ஆனா எப்படி நீங்க வந்து இந்த நம்பர்ஸை பத்தி ரிட்டர்னை பத்தி அவ்வளவு கவலைப்படாம இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பாக்குறவங்க டெய்லி ஆங்ஸைட்டில இருக்காங்க. ஓகே, தினம் மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாயந்தரம் தான் வரும். காத்தால இருந்து மத்தியானம் 4 வாட்டி ஆப்பை செக் பண்றாங்க. Yeah, I think, see, now as a professional who advises people, I think it's very important to trust your professional. So I extend that same level of trust to which I expect my clients should have in me. I place the same level of trust in my investment advisor. Okay. They know their job. They are credible. So you focus, நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், அதுல ஹையா சேவ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தான் உங்க ஃபோக்கஸ். மூணாவது டைம் நிறைய கொடுத்து ஜெயிக்கணும். That's right. இது 3 இருந்தாலே இந்த 1 to 10 நடந்துரும். அதான் பியூட்டி. The beauty of this whole thing is இந்த 3 இருந்தா இந்த 1 to 10 நடந்துரும். Correct. Right? And நீங்க உங்களுடைய கெரியர்ல இன்னும் நல்லா பண்ண உங்களுடைய இன்கம் ஃபாஸ்டா வளர்றது. இன்கம் ஃபாஸ்டா வளரும் போது உங்க செலவு ஃபாஸ்டா வளர்றது இல்ல. அதனால உங்களுடைய சேவிங்ஸ் ரேட் ஃபாஸ்டா வளருது. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ற அப்சல்யூட் அமௌண்ட் இயர் ஆன் இயர் கூட்டிகிட்டே போறது. அது வந்து இட் கிரியேட்ஸ் அ காம்பவுண்டிங் ஸ்னோபால். எஸ்பெஷலி மார்க்கெட் கீழே இருக்கும்போது நீங்க நிறைய பணத்தை போட்டீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி அது வந்து உங்களை இன்னும் ஃபாஸ்டரா வளர வைக்கிறது. இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம். இதனாலதான் நம்ம இந்த 1 to 10 போறோம். இட்ஸ் நாட் ஜீனியஸ், இட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் வெரி டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங். நீங்க சொல்றது வந்து 100க்கு 200 உண்மை. பட் என்னன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய அறிவுனால நம்ம பணக்காரனாரோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டா இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க். இப்ப இன்னைக்கு மார்க்கெட் மேல இருந்தது, இன்னைக்கு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். நேத்திக்கு மார்க்கெட் கீழே இருந்தது, நேத்திக்கு இதை விட அதிகமா இன்வெஸ்ட். என்னோட ஃபோக்கஸ் வந்து ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆஸ் அன் இன்வெஸ்டர். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஒர்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணணுங்கிறதா தட் இஸ் யுவர் அப்ரோச். அதை நீங்க சரியா பண்ணிட்டாலே இது சரியா நடந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப இது நடக்கும் போது உங்களுக்கு காம்பவுண்டிங் வந்து தன்னுடைய வேலையை பண்ணி இந்த 1x இருந்து நீங்க 10x போயிடுவீங்க. 1x to 10x லைஃப்ல 2 வாட்டி பண்ணோம்னா 100x போயிடுவோம். That is very hard to imagine, but it is doable. அதை பண்ணி காட்டணும். Right. So one important thing நீங்க சொன்னீங்க, as your earnings go up, I think we keep having that conversation in the lifestyle creep னு ஒன்னு இருக்கு. மேல ஏத்துறது. அதுதான் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா. நான் I'll keep telling Rakesh number, as our earnings go up, we shouldn't get carried away. I know it's easier to have a கரெக்ட். அதாவது சிலது தேவையில்லாம நம்ம பண்ணுவோம்ல. தேவையானது பண்ணலாம், தேவையில்லாத இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். சில பேர் வந்து சார்ட்டர்ட் பிளைன்ல போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைக்கு
பணத்தை வேஸ்ட் பண்றாங்க. Right. அது தேவையில்லைங்கிறேன். அதுக்கு நீங்க மேபி ஒரு பிசினஸ் கிளாஸ் பிளேன்ல போய் கூட அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். That gives you comfort, that gives you a wonderful அதான் இந்த flying லக்ஸரி experience. அப்புறம் வந்து கார் எப்படி நீங்க அப்கிரேட் பண்றீங்கன்றது. Right. சில நேரங்களில் நம்ம வாங்கக்கூடிய கார்ஸுக்கு வந்து லைஃப் கம்மியா இருக்கலாம், அதை நம்ம மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடலாம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பண்ணனாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பவர் வந்து டிமினிஷ் ஆயிடும். ஸோ நீங்க சொல்ற இந்த க்ரீப்பிங் அப்னு சொல்றீங்க, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, அதை எப்படி பண்றோங்கிறதுல அது ஆர்ட் தான், அது சயின்ஸ் இல்ல. நீங்க நல்லாவும் வாழணும், ஆனா அதே சமயத்துல ஓவரா ஆடக்கூடாது. I think that neenga internally, if you're very clear what really matters to you without getting influenced too much by a peer group, you don't do things only to get validation, then I think you will not fall into that. Okay, நான் இப்போ இந்த விஷயத்துல ராகேஷ் என்ன சொல்ல போறாருங்கிறத கேட்க போறேன். ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைலை எப்படி ஃபிக்ஸ் பண்றது, எப்படி என்ஜாய் பண்றதுங்கிறத பத்தி அவர் இன்னும் நல்லா பேசுவாரு. ஸோ இந்த பாலை அவர் பக்கம் நம்ம திருப்போம் இப்போ. ஸோ எப்படி நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஏர்ன் பண்றீங்க, நல்லா சேவ் பண்ணணும்னு முடிவு பண்றீங்க, நல்லா இன்வெஸ்டும் பண்றீங்க, பட் அதுக்கு மேல என்ன பண்றீங்க? நல்லா வாழறீங்களா, அல்லது எல்லா பணத்தையும் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும்னு போட்டுட்டு ஆர் யூ ஃபர்கெட்டிங் டு லிவ் வெல்? நிறைய பேர் வாழ மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்றீங்களா? அது எப்படி நீங்க அந்த அக்ரிமெண்ட் எப்படி ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அது வந்து in a couples video I wanted to come out, and you are a fantastic example because your personalities are not similar. அதனால வந்து அது வெளில வரணும்னு நான் ஃபீல் பண்றேன். because for every couple the personalities generally ஒரே மாதிரி இருக்காது. ஆனாலும் அது எப்படி how to bring that commonalityங்கிறது I want you to tell me. See, எனக்கு வந்து like you said, my career in terms of இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆன் அ மந்த் டு மந்தோ இல்லை இயர்லி வாட் எவர் பண்றதுன்றது இட் ஸ்டார்டட் மச் லேட்டர். தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஹேட் ஃப்ளக்சுவேட்டிங் இன்கம்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸஸ் மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணலான்னும் போது மை ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் வில் பி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், ரைட்? பட் பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்க அது வரும்னா ஷிபில இல்ல ஐ கான்ட் பி டிராவல், கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாமே, இல்ல ஒரு நல்ல ஹோட்டல்ல தான் ஐ எம் ஆல் ஃபார் இட். பட் in terms of priority, whereas இப்போ நம்ம போய் ஒரு when you travel say abroad, ஒரு one of the most amazing restaurants ஆ இருக்கட்டும், that all that we go all out. ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓகே? ஆமா. ஓகே. நம்மளோட you get draw inspiration after eating there, இல்லையா? So அந்த மாதிரி தான். So the whole thought process of saving occurs only much later. So அதுல வந்து இந்த உழக்குல வந்து கிழக்கும் மேற்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல வந்து என்ன பண்ணலாம்னா, நான் முதல்ல என்னோட thought process will be saving. பிரீத்திக்கும் அதுதான், but her thought process is a little different because for her she has been an entrepreneur all through. Correct. Working for Mr. Murari Raghavan, starting the firm on her own, and whatever that she has managed to do, so she owns that, right? Enakku I'm still sort of getting into or rather getting comfortable with the idea that maybe we could do things like that. Okay, so your mindset is still conservative. Yes, but it is. When she says that let's do something better, you both absolutely bridge yes, it up. Yes, you bridge it up. Yes, so there is no problem in that. No, there is no you problem. know why you are able to do that? Because your targets which you have set for your saving and investment, you are achieving very very cleanly and in a disciplined way. நீ அத பண்றதுனால do I have enough for the future னு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்ல நீ வந்து உன்னை செல்ஃப் டவுட் பண்ணக்கூடிய இடத்துல நீ உன்னை வச்சுக்கல. அப்படி இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, உன்னால இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் ஈஸியா எடுக்க முடியாது. இல்லைன்னா அந்த செல்ஃப் டவுட் நம்ம மைண்ட்ல இருந்ததுனாக்கா செலவு பண்ணலாமா கூடாதாங்கிறதுல செலவு பண்ணக்கூடாதுன்னு உடனே டிசைட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் தள்ளி போடுவோம். ஸோ லைஃபை என்ஜாய் பண்ணவே சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம். That's true. So that I have to give credit to Priti because avada வந்து she be like சின்னதா யோசிக்காத, always think big. It's almost like, you know, manifest in Ramari. She might not say manifest, but she'll always say think big. பட் அந்த விஷயம் எனக்கு வந்து ஐ மீன் ஃபுல் அக்ரிமெண்ட். ஏன்னாக்கா என்கிட்ட 3500 ரூபாய் இருக்கும்போது நான் 1 crore ஒரு நம்பர் திங்க் பண்ணேன். 1 crore வந்தவொடனே ஐ said 10 crore. 10 crore வந்தவொடனே நான் சொன்னேன் இல்ல ஐ மஸ்ட் எய்ம் ஃபார் 100 crores. And this mindset has been continuing with me to this day. And it's not about the money, Rakesh. நீ வந்து ஒரு விஷயத்து மேல if you don't set your mind, you will not work towards it. You will be all over the place. ஒரு விஷயத்தை நீ வந்து போய் ரீச் பண்ணனா நீ டெஃபினட்டா அதை வந்து நீ மேனிஃபெஸ்ட்னு சொல்லல. It has to have that form in your mind and you will have to then figure out how you are going to get there. Okay, so அந்த வகையில வந்து it's very powerful. I will vouch for that. Okay.
ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன வாட் இஸ் இன் யோர் மைண்ட்? ஸோ சின்ஸ் ஷீ இஸ் இன்ஸ்பைரிங் யூ டு திங்க் லைக் தட், இன்னைக்கு வாட் இஸ் யுவர் மேனிஃபெஸ்டேஷன்? இன்னைக்கு நீ வந்து ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஃபார் இட்ஸ் பில்டிங் அ ஃபர்ம், சர்விங் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் கிளைண்ட் நீட்ஸ், இன்னும் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ், அவங்களோட ரொம்ப நுட்பமான தேவைகள், அதெல்லாம் தட் இஸ் சார். உனக்கு என்ன அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்? See, எனக்கு வந்து I've always believed in the journey where food takes me. ரைட். இப்போ நான் வந்து இப்போ 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்றது வந்து, அண்ட் இது நான் வந்து பெருமைக்குன்றது நான் சொல்லலை, பட் இட் ஹேஸ் லெட் மீ ஆன் அ மீனிங்ஃபுல் ஜேர்னி, ரைட்? அண்ட் ஐம் ஷூர் தட் ஜேர்னி வில் கெட் மீ. பட் எனக்கு வந்து ரைட் நவ் South Indian food, in the entire space of South Indian food in India, I occupy a niche. But I want that to be known world over, and that could be opening up restaurants. It could be, setting up like QSR chains. So many things that can be. So you are now ready to do all that? Definitely. Okay. Do you think money will be a problem, or how will you approach money at that point? You have an experience of doing it very right. young and very right. at a very formative stage of your life. Right. இப்போ you have completely put that behind and you're now a different person. How do you feel now? இப்போ பொறுத்த வரைக்கும் I have the confidence that there are people who will be willing to back me. Okay. That is number one. Number two, I also know that இது பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு synergy, இந்த மாதிரி people will need to come together to a team build பண்ணனும்ங்கிறது இப்போ absolutely it is அதுதான் பெரிய learning life. That is crucial. That is absolutely crucial. ஏனா ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்டரி. இப்போ சரி, நீ ஃபைனான்ஸ் பாத்துக்கறியா, ஓகே நான் மார்க்கெட்டிங் பாத்துக்கறேன், நீ கிச்சன் டீமை பாத்துக்கறியா, நான் ஆபரேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்தா தான் in today's context. Because நான் பேட்டர் ஆப் ரன் பண்ணும்போதே there were private equity investors who approached me. But அந்த டைம்லலாம் வந்து it was a little too young. It was well before the time of way ahead of time. அப்போ வந்து நான் அந்த காட்ல போய் சாப்பிட்டுருக்கேன். இந்த காட்ல இந்த விலைக்கு வித்து எப்படி பணம் பண்ணுவேன்னு நான் யோசிச்சேன் அன்னைக்கு. எனக்கு நல்லா அந்த சாப்பாடு, பட் நீ எப்படி பணம் பண்ணுவேன்னு நான் அன்னைக்கு யோசிச்சேன். அந்த காட்ல நிக்கும் போது நெல்சன் மாணிக்கம் ரோட்ல போய் சாப்பிட்டுருக்கேன் ஜஸ்ட் டு செக் அவுட். ஏன்னா இப்ப பாரு அந்த ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒன்னு இருக்கு, இது என்னன்னு ஒரு கியூரியாசிட்டி. சோ ஒரு நாள் அதை போய் நான் பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது இது எப்படி பணம் பண்ணுன்றதா என்னுடைய கொஸ்டின். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பட் இன்னைக்கு you are a much more evolved person, so you are thinking about it from a team point of view and என்ன தேவைன்னு. பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இந்த கப்பல்ஸ் வீடியோல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, ராகேஷ் வந்து பிசினஸ்ல திரும்பியும் தான் ஷைன் ஆகணும், அதுல மறுபடியும் ஒரு இன்னிங்ஸ் இன்னும் தீவிரமா பண்ணணும். எப்படி தன்னுடைய பெயரை இந்த உணவுத்துறையில உருவாக்கி இருக்காரோ அதே போல ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு நிறுவனத்தை, ஒரு ஸ்ட்ராங் நிறுவனத்தை உருவாக்கணும்ன்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதுக்கு என்ன தேவைங்கிறது தெளிவா சொல்றாரு. பட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அதை இவங்க 2 பேர் ஏற்கனவே அவங்க லைஃப்ல கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலமா வெளியே கொண்டு வரணும் தான் இவங்களை நேத்திக்கு பார்த்தேன். நாளைக்கு நம்ம ஷூட் பண்றோம், நீங்க வாங்கன்னு 2 பேரும் ஸ்போர்ட்டிவா வந்தாங்க. அப்படியே இந்த லான்ல உட்காந்து இந்த வீடியோவை எடுத்துட்டோம். உட்கார்ற வரைக்கும் என்ன பேச போறோம்னு ஒன்றும் நான் சொல்லலை, அப்படியே ஜாலியா பேசணும். அவங்களுடைய ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டை முதல்ல நம்ம எல்லாருமே பாராட்டுவோம். அதோட முக்கியம் அவங்களுடைய டீம் ஒர்க் இன் லைஃபை நிச்சயமா நம்ம ரசிச்சு அதுக்கு நிறைய கைத்தட்டல்களை கொடுத்து இன்னும் மேன்மேலும் அவங்க வளரணும்னு வாழ்த்துவோம். தொடர்ந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸை முதலீட்டு களம்ல நிச்சயமா நம்ம பண்ணுவோம். உரையாடல் தொடரும், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.